உருகி உருகி போனதடி எனதுள்ளம் யானே. என்னம்மா மருமகளே இங்க நின்னு என்னது பாத்துட்டு இருக்க? ஐயோ அத்தை, சொல்லணுமே, அப்படி ஒரு அழகுத்த, அப்படி ஒரு அழகு. என்னது மருமகளே, நான் தானே அப்படி ஒரு அழகு. கிழவிக்கு மனசுல இப்படி இல்லாம ஆசை இருக்கு. உங்களை சொல்லலத்தே, உங்களை சொல்லல, அங்க ஒரு சுடிதார் தொங்க விட்டுருக்காங்க தே, அது அப்படி ஒரு அழகா இருக்குதே. அதத்தான் இவ்வளவு நேரமா நின்னு பாத்துட்டு இருந்தியா? ஆமாத்தே, அதைத்தான் பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணு பண்ணுவோம், இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு மருமகளே, வீட்டுக்கு போலாமா? நாளைக்கு திருப்பி வருவோமா? ஐயோ, நம்ம அழகா இருக்குன்னு சொன்னோடனே அத்தை நமக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு டைம் இல்லைனாலும் நாளைக்கு வருவோம்னு சொல்றாங்க. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. அத்தை, நாளைக்கு வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தர போறீங்களா? ஐயா அப்படி இல்ல மருமகளே, இன்னைக்கு நீ ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருக்கியா, எனக்கு டைம் இல்ல, அதான் நாளைக்கு கூட்டிட்டு வரேன், வந்து பாத்துக்கிட்டே இருன்னு சொல்ல வந்தேன். சும்மா பாக்குறதுக்கு நாளைக்கு என்ன கூட்டிட்டு வராங்களா? ஐயோ ஐயோ, எல்லாம் என் நேரம். சரி மருமகளே, வாரியா வரலையா? ஐயோ என் புட்டழகு, என் புட்டழகு. ஏண்டி நீ என்ன டிவி பாத்து ரசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா அங்க ஒரு சுடிதார் போட்டிருக்காங்கம்மா, அம்புட்டு அழகா இருக்குமா. சரிடி, அப்போ இன்னைக்கு டைம் இல்ல, நாளைக்கு வருவோமா? ஐயோ அண்ணி, நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்தல்ல ஒரு சுடிதார் அழகா இருக்குன்னு, அத அம்மா நாளைக்கு வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? உங்க அம்மா நாளைக்கு இதை வாங்கி தரேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்பதான் இன்னைக்கு டைம் இல்ல, நாளைக்கு வரலாம்னு சொன்னாங்க. ஐயோ ஐயோ, உங்க அம்மா சொல்றத முழுசா கேளு. எம்மா நீங்க தானம்மா சுடிதார நாளைக்கு வந்து வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அடியே நான் பத்தம் அவளே, நாளைக்கு வந்து எப்படி உனக்கு சுடிதார் வாங்கி தரேன்னு சொன்னேன்? என்னது சொல்லலையா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு டைம் இல்ல நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு சொன்னேன். அப்போ நாளைக்கு வாங்கி தரலையா? நாளைக்கு வந்து பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னேன், நாளைக்கு வந்து வாங்கி தரேன் நான் சொன்னேன். என்ன நாத்து, நோஸ் கட் ஆயிடுச்சா? அண்ணி பாத்தீங்களா? உனக்கு முன்னாடி எனக்கு தான் நோஸ் கட் ஆச்சுடி. உருகி உருகி போனதடி எனதுள்ளம் யானே. எப்பப்பா, எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க கூட்டி பெருக்கி ஒரு வேலையை பார்த்து பழகிடின்னு. எங்க கேட்டேன்? இப்போ மாமியார் வீட்டுல கூட்ட கூட கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இல்ல வேலைக்காரியா? காலையில எஞ்சி பால் காய்ச்சறதுல இருந்து டிஃபனு, லஞ்சு, டின்னரு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, நைட்டு தூங்கும் போது எச்சி பாத்திரம் கழுவுற வரைக்கும் அவ்வளவு வேலையை நான் தான் செய்ய வேண்டியது இருக்கு. எனக்கு என்னப்போ வேலைக்காரி வைக்கிறதுக்கு பதிலா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு தோணுது. சம்பளம் வாங்காத வேலைக்காரி வேணும்னு நேரடியா சொல்லாம இப்படி மருமகன்ற பேர்ல ஒவ்வொரு மாமியாரும் அநியாயம் பண்றாங்க. அத்தே, வீட்டுக்கு வெளியிலயும் பெருக்கிட்டேன், உள்ளேயும் பெருக்கிட்டேன், நிறைய பெருக்கிட்டே இருக்கேன். சரி மருமகளே, அப்படியே யார் ரூமையும் கொஞ்சம் பெருக்கிடுறியா? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குதே அத்த. நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தா இன்னும் வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, மயக்க வர்ற மாதிரி சீனை போட்டுருவோம். சரி, இப்படியே உட்காந்துப்போம், என்னன்னு கேட்பாங்க, அப்புறமா சொல்லிக்கலாம். அப்புறம் மருமகளே, சீக்கிரம் என் ரூமை பெருக்கிட்டு வா. நேத்து பாத்தியே ஒரு சுடியாரு, அதை போய் கடையில எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா என் ரூமை பெருக்கிட்டு வா, சீக்கிரம் போலாம். இதோ ஒரே நிமிஷத்துல ரூமை மட்டும் இல்லத்த, மொட்டை மாடியை கூட பெருக்கிட்டு வந்துடுறேன். மயக்க வருதுன்னு சீன் போட்டு எல்லா வேலையும் என் தலையில கெட்ட பார்த்தல, அதான் கடைக்கு போறேன்னு ஒரு பொய்ய சொல்லி அவ்வளவு வேலையும் உன்னை செய்ய வைக்கிறேன் பாரு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல்ல இருந்தே என் டைம் எல்லாம் வீணா போச்சு. காலேஜ் போனதுக்கு அப்புறம் காலேஜ்ல பெஞ்ச தேய்ச்சே என் காலமெல்லாம் காணாம போச்சு. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன். அது எங்க இங்க இருக்குங்க மாதிரி ஆயிப்போச்சு. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு வந்தேன் கிச்சனுக்குள்ள. இப்ப கிச்சனுக்குள்ளேயே என் காலம் கருகி போச்சு. மருமகளை வந்ததுக்கு அப்புறமா நான் பெட்ரூம்லையும் ஹால்லையும் வெளியிலையும் இருந்ததை விட இந்த கிச்சன்ல தான் அதிகமா இருந்திருக்கேன். நான் மட்டும்தான் இப்படியா, இல்ல எல்லாருமே உங்க வீட்டுல இப்படிதானான்னு தெரியல. பேசாம பெட்டையும் டைனிங் டேபிளையும் கிச்சன்லயே போட்டுலாம். இங்க சமைச்சுக்கிட்டே படுத்துக்கலாம், இங்கே சமைச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் மாத்தி மாத்தி நடக்கிற வேலையாவது மிச்சமாகும். என்ன நீ ஒரே புலம்பலா இருக்கு? உனக்கு என்ன நாத்து, கொடுத்து வச்சவ மாமியார் வீட்டுல இருக்காம உடனே அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துடுற. ஆமா நீ, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். உன்ன மாதிரி நாத்தனா இருந்தா நல்லா இருக்கும் குடுப்பனை. டெய்லி நான்ல சமைச்சு போடுறேன், ஏன் சொல்ல மாட்டேன் உன் குடுப்பனை பத்தி? ஐயோ அண்ணி என்ன செய்றீங்க? வேற என்ன செய்யறேன், கல்யாணம் முடிச்சு வாக்கப்பட்டு வந்த நாளையில இருந்தே உங்க வீட்டுல சமையல் தானே செய்யறேன். அடச்சா, அத கேக்கல அண்ணி. அது சரி, அதையா நீ கேட்க போற? என் தலைவிதி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அண்ணி, என்ன குழம்பு வைக்க போறீங்கன்னு கேட்டேன். மீன் குழம்பு. அதுக்கு இதுக்கு நீ மிக்ஸியை கையில வச்சிட்டு இருக்கீங்க? மீன் குழம்புக்கு தேங்காய் மசாலா எல்லாம் அரைக்க வேண்டாமா, அதான் மிக்ஸில அரைச்சிட்டு இருக்கேன். போச்சு போச்சு போச்சு, எங்க மம்மிக்கு அம்மியில அரைச்சி மீன் குழம்பு வச்சா தான் பிடிக்கும், மிக்ஸில அரைச்சி மீன் குழம்பு வச்சா பிடிக்காது. என்னது, உங்க மம்மிக்கு அம்மியில அரைச்சா தான் பிடிக்குமா?
அதெல்லாம் அரைக்க முடியாது, போ மிக்சியில தான் அரைச்சி குழம்பு போய் வேணா சாப்பிடுங்க, சாப்பிடட்டா போங்க. வந்துருவாளுங்க அம்மிக்கு மம்மிக்கின்னுட்டு. மம்மி மம்மி ஐயோ குட்டி பிசாசு போட்டு கொடுத்துருதே. என்னம்மா அவளே, சொல்லுமா அவளே. அம்மா அம்மா, இந்த அண்ணி மீன் குழம்பு வைக்கிறாங்களா, ஆனா மிக்சியில அரைச்சிட்டு இருக்காங்கம்மா. என்னது, மீன் குழம்புக்கு மிக்சியில மசாலா அரைக்கிறாளா? ஐயோ எங்க ஆன்ட்டி கையில வேப்பல் எல்லாமே இப்ப டான்ஸ் ஆடிடுவாங்களே. எம்மா மருமகளே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா மருமகளே? யாத்தே என்ன பிரச்சனை தே? மருமகளே, மீன் குழம்புக்கு அம்மியில தான் அரைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அது 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 வந்ததே அம்மி இல்லத்தே, அதான் மிக்சியில அரைக்கேன். ஓஹோ, அப்போ உன் பின்னாடி கொஞ்ச தூரம் கழிச்சு இருக்குல்ல, அது பேர் அம்மிக்கல்லா இல்ல ஆட்டாங்கல்லா? அது வந்துதே, எனக்கு சரியா அம்மியில அரைக்க வராது, அதான் மிக்சிலே அரைச்சேன். அதெல்லாம் இனிமேல் சரியா அரைக்க வரணும். மிக்சியில அரைக்காத, அம்மியில தான் அரைக்கணும். போ போ, திரும்பவும் இதை அம்மியில அரைச்சு கொண்டு வா. அத்தை இதை கையில நல்லாவே அரைச்சிட்டேனே. அதெல்லாம் தெரியாத நீ, அரைச்ச விழுதையே திரும்பவும் நீங்க ஒருக்கா அம்மியில அரைச்சிட்டு வாங்க. என்னைய ஏத்து பேசுறீங்க, திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டு இருங்க, அப்பதான் புத்தி வரும். அட லூசு போலா, அரைச்சமாவ அரைப்போங்க மாதிரி அரைச்சதையே திரும்ப திரும்ப அரைக்க சொல்றாளுகளே அம்மாவும் பொண்ணும். எம்மா எம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம அண்ணன் சம்பாதிக்கிற காசெல்லாம் நம்ம மைனிக்காரி இருக்காவளே, மைனிக்காரி காசை தண்ணியா கரைச்சிடாவோமா, தண்ணியில கரைச்ச மாதிரி. என்னடி சொல்ற? உன் மைனிக்காரி காசை தண்ணியா கரைச்சிடாளா? அதுவும் தண்ணியில கரைக்கிற மாதிரி? ஆமாம்மா, அநியாய செலவு பத்துக்க. அதான் மாசம் 25ஆம் தேதி ஆயிட்டாலே போதும், கையில காசு இல்லன்னு ஒரே பஞ்சப்பாட்டு பாடுறது பத்துக்க. ஓ, காசெல்லாம் தண்ணியில கரைச்சி விட்டுட்டு இவன் நம்ம காசு கேட்டா பஞ்சப்பாட்டா பாடிக்கிட்டு தெரியுறா. இரு இன்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் நானு. சரிம்மா, மைனிக்கேரி எந்த மிக்சி கிட்ட தான் நிக்காவ, கூப்பிட்டேன்னு கேளு. ஐயா அம்மா பொண்ணு இப்பதான் மிக்சியில அரைக்க கூடாது அம்மியில அரைக்கன்னு சொல்லிட்டு போனாளுங்க. இப்ப என்ன சொல்றாளுங்க? ஒருவேளை இவளுக்கு வாயிலேயே அரைச்சு மீன் குழம்பு வச்சாலும் வைப்பாளுங்க. அப்படிப்பட்ட ஆள் தான். எம்மா மருமகளே, ஆமா இங்க வா. சொல்லுங்க தே, சொல்லுங்க. என் பையன் சம்பாதிக்கிற காசை யார்கிட்ட கொடுக்கறான்? என்கிட்ட தான் கொடுக்குறாரு. என்ன தே? மாசம் 25ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா ஒரே பஞ்சப்பாட்டு பாடுறியே ஏன் மருமகளே? அது வந்ததே எல்லாம் எனக்கு தெரியும் பாத்துக்க. காசை சும்மா கண்ணை முடிக்கிட்டு செலவு பண்றது. ஆமாம்மா ஆமா, அதான் மாசம் 25ஆம் தேதி ஆயிடுச்சுனாலே மைனிக்கறி பஞ்சப்பாட்டு பாடுதாவ. ஏன் நாத்து குட்டை வாத்து எல்லாம் உன் வேலைதானா? இரு நாத்து வர்றேன். ஆமா, நீ காசெல்லாம் தண்ணியில கரைச்சு விட்டுட்டு என் மகட்ட வந்து கோவப்படு, அவெல்லாம் கரெக்டா தான் சொல்லுதானே. ஓகோ, நான் காசை தண்ணியில கரைக்கிறேன் தானே சொல்றீங்க. இதோ வர்றேன். இன்னடி உன் மைனிக்கறி எங்க போறா? அதாம்மா எனக்கும் ஒன்னும் தெரியல. இரு வரட்டும், என்னன்னு பாப்போம். எத்தே இங்க வாங்கத்தே. என்ன மருமகளே சொல்லு, எதுக்கு இப்ப நீ குடத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிற? இதோ குடத்துக்குள்ள தண்ணி இருக்குதே, நல்லா பாருங்க, ஏதாவது தெரியுதான்னு. எனக்கு ஒண்ணும் தெரியலையே. அடியே மவளே, நீ வந்து பாருடி. ஒத்த ரோசா கொண்டையில் வச்சேன் ஒத்த ரோசா. ஐயா நாத்து மொக்கப்படாம வந்து பாரு. குடத்துக்குள்ள என்ன இருக்கு மைனி? தண்ணி தான் மைனி இருக்கு. தண்ணி தவிர வேற ஏதாவது தெரியுதா? தண்ணி தான் தெரியுது, தண்ணியை தவிர வேற ஒன்றும் தெரியவில்லை. நல்லா பாத்துக்க நாத்து, உங்க அம்மாட்ட சொன்னது நீ தானே, நான் காசை தண்ணியில கரைச்சி விடுதேன். ஆமா, ஒருவேளை நான் காசை தண்ணியில கரைச்சிருந்தோம்னா காசெல்லாம் தண்ணிக்குள்ள தானே கிடக்கணும், கிடக்குதா இல்லையா? ஐயோ மருமகளே, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தே பாருங்க தே, கண்ணில கரைச்சிருந்தேம்னா காசு இங்க தானே கிடக்கணும். அடியே நீ ஒரு ஆளுன்னு நீ சொல்றத கேட்டு இவகிட்ட சொன்ன பாத்தியா, என்ன செருப்பாலே அடிக்கணும் டி. ஐயோ அம்மா, தண்ணியா கரைச்சிறாங்க தண்ணியில கரைச்சிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையே தண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுவாங்கன்னு நான் கனவா கண்டேன். அவ உண்மையிலே இனிமேல் தண்ணியில கரைச்சா கூட நீ என்கிட்ட வந்து சொல்லாத பாத்துக்க. தண்ணியில கரைக்கிறேன் நான் சொன்னீங்க, இப்ப தண்ணியே காமிச்சு விட்டு இருந்த இடம் தெரியாம ஓடி போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.